ஹே எவ்ரிவன். ஸோ நம்ம இப்போ என்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா லுலு மால் தான் வந்திருக்கோம். லுலு மால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஆர் லார்ஜஸ்ட் மால் இன் என்டையர் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் லைக் 20 lakhs ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்தியாவில் ஈவன் சென்னையிலையும் சரி பெங்களூர்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய மால் பார்த்ததில்லை. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியே. ஆஸ் வெல் அஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஒரு அழகான ஸ்கைவாக் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏறி இறங்கி இந்த மாலுக்காகவே கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம குயிக்காக உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, வாங்க போய் பார்ப்போம். மால் என்ட்ரு ஆனோடனே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வெஸ்ட் சைடு இருக்கும். வெஸ்ட் சைடு நம்ம பாண்டிச்சேரியிலுமே இருக்குது. ஸோ சிமிலராக அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். வெஸ்ட் சைடு டாட்டாவுடைய ப்ராடக்ட் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குட்டியாக ஒரு மேப் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மேப்பில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எங்கே இருக்குது, என்னென்னலாம் ஷாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஒரு குட்டி மேப் மாதிரி இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருவாங்க. நம்ம வந்து பார்த்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம போய் உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஃப்ளோராக. ஓகே, போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல்லாக நான் வந்து ஒன்று உள்ளே போயிட்டு வரணுன்னா விடிஞ்சிரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா சும்மா அப்படியே எல்லாத்தையுமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் ஒரு என்டையராக ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு காமிக்கிறேன். ஸோ இட் வில் பி குட். ஏன்னா வந்து ஒன்று உள்ளே போயிட்டுலாம் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு. இன்னும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரே ரவுண்ட் அடிக்கலை. பட் வந்து இது வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தீபா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய மரம் இருக்குதா. ஆக்சுவலாக அது ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக்கால் செஞ்ச ஒரு ஆர்டிஃபிஷியல் மரம். பாருங்கள், பயங்கரமான செட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு மால்குள்ளால் இங்கேருந்து அப்படி க்ரோ ஆன ஒரு நேச்சுரலான ஒரு மரம் இருக்கிற மாதிரி செட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல, நைஸ்.
stationeries. இப்போ நம்ம இந்த மால்குள்ளே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்துட்டோம். அது செம்ம ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டேஷ்னரியில் ஆரம்பித்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்கும். இதோட ஒரு பெரிய ஹைலைட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து மட்டன் கறி, சிக்கன் கறி எல்லாமே பீஸாக போட்டு அப்படியே உள்ளாரே மால் உள்ளாரையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா? சாப் பண்ணி நம்ம வேணும்னாக்கா ஃப்ரெஷ் மீட்டே அப்படியே இதை பாருங்கள், மட்டன் கறி 775 போட்டிருக்கா. ஸோ இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக எந்த பீஸ் வேணும். இப்போ வந்து எனக்கு வந்து லேம் உடைய செஸ்ட் பீஸ் மட்டும் வேணும், இல்லை லெக் பீஸு தொட்டை பீஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு சாப் பண்ணி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கு தனியாக ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்படியே மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் நார்மலாக போனால் எப்படி பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு கிலோ கறி இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் இல்லையா? ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. அப்படியே நீ எந்த பீஸ் வேணும், இப்போ வந்து செஸ்ட் பீஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், ஈரல் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். சிக்கனும் அதே மாதிரி லெக் பீஸ் மட்டும் சில பேர் இருக்காங்க, லெக் பீஸ் மட்டுமே வந்து தனியாக சாப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நமக்கு வேணும்னா அதுக்கு வந்து ரேட் அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ லெக் பீஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் மசாலாலாம் தடவை வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு டைப் ஆஃப் மசாலா வச்சுருப்பாங்க. அந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ரெடி டு குக் மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதா? 400 rupees அந்த மாதிரி. கேரளாவில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் நம்ம பண்ண மாட்டோம். என்னென்னா எருமாட்டு கறி சாப்பிடுவாங்க மோஸ்ட்டாக. பஃபலோ மீட் தெரியுதா? 380 rupeesனு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே சாப்டு பண்ண பஃபலோ மீட். அதுவே வந்து மசாலா தடவி வச்சுருக்காங்க. பஃபலோ மீட்டு நமக்கு ரொம்ப புதுசு. தமிழ்நாட்டிலலாம் மோஸ்ட்டாக பீஃப் சாப்பிடுவோம், ஆனால் வந்து எருமாட்டு கறி சாப்பிடுவோமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதையுமே சாப் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், மசாலாலாம் தடவி. விருப்பம் தான் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேரளாவில். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறவா, ஆக்சுவலாக என்னை வந்து வீடியோ எடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே ஆக்சுவலாக வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இங்கே பாருங்கள், வந்து ஏஜென்ட் வந்து புஷ்டார் என்ன. சரி சரி, அது நம்மள பெர்மிட் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்து பெர்மிட் எடுக்கலாம். இது வச்சுக்கோங்க. அப்படி அங்கே இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ள நான் கேட்டேன், யூடியூப்லேருந்து வேறு எடுக்கலாமா? ஸோ இதுக்கு மேலே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அதனால வந்து இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணுறோம். சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப். சீர்ஸ். ராஜேஷ் ஃப்ரம் ஹாப்பி வாயேஜ்.